சில விஷயங்கள்லாம் நம்ம அணில் குட்டிக்கும், இந்த தெலுங்கு திராவிட கட்சிகளுக்கும் தெரியாது. அவங்கள கொஞ்சம் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு, நம்மளுக்கு தேவையானது நம்ம நாம் தமிழர் கட்சி, நம்ம சீமானன் எடுத்து வைக்கிறதுல, அது ஒரு சின்ன காணொளிய இன்னைக்கு நம்ம பார்ப்போம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. கல்லு இறக்குமதிய தமிழ்நாட்டுல தடை பண்ணியிருக்காங்க. வேற எந்த மாநிலத்தையும் கல்லு இறக்குறத தடை பண்ணல. எல்லாரும் சர்வசாதாரணமா அத புழங்கிட்டு குடிச்சிட்டு தான் இருக்காங்க. கல்லு வந்து போதைப் பொருள் கிடையாது. ரொம்ப அது தீண்டத்தகாத பொருளும் கிடையாது. அத தடை பண்றதுக்கு மாடு புள்ளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது, அது பசும்பால். இது தண்ணீரை குடிச்சிட்டு பாலை கறக்குது, இது பனம்பால். கல்லு குடிச்சா உடம்புக்கு எந்த பாதிப்பு வராது. நானா சின்ன பிள்ளையில குடிச்சிருக்கேன். எங்க அப்பா எல்லாம் குடிச்சிருக்காங்க. உடம்புக்கு குளிர்ச்சியானது. அது அவ்வளவு கெட்டதெல்லாம் கிடையாது. வெளி மாநிலத்துல எந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சியிலும் கல்லு தாராளமா வாங்கி சின்ன பிள்ளைல இருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமா குடிக்கிறாங்க. அதுல மது போதை எதுவும் கலக்காம அந்த மரத்துல இருந்து இறக்குறது அப்படியே குடிச்சா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். நானும் குடிச்சிருக்கேன். இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன? ஊர்ல மீசையை முறுக்கி விட்டு சுத்துவாங்க. நான் பெரிய ஆம்பளண்டு, சாராயம் குடிக்கலண்டா, நம்ம நீல ஒரு ஆம்பளையாடா, ஒரு கல்யாண வீடோ, ஒரு இளவு வீடோ, ஒரு காது ஊத்து வீடோ போனமாக்க அந்த 100ல ஒரு ஆள் தான் குடிக்காம இருப்பாங்க. அவங்களையும் தள்ளி வச்சிருவாங்க. குடிக்கலையாக்கு நீலாம் ஒரு ஆம்பளையாண்டு, குடிச்சா நீ ஆம்பளையாண்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். குடிக்கிறத கம்மி பண்ணணும். உடம்புக்கு சுகரு, பிபி, தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆண்களுக்கு அதிகமாக குடல் புண்ணாகும், கை கால் இழுத்துக்கிறோம், தேவையில்லாத சீக்கு வரும். ஒரு 50 வயசுக்கு மேலே அவங்களால சுயமாக சிந்திக்க முடியாது, நடமாட முடியாது. குடிக்கலையாக்க நான் செத்துருவேண்டுவாங்க. நான் குடிச்சா கூட செத்துருவேன் தவிர குடிக்காமல் நான் இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அவங்க மைண்டு மாறிடும். ஆண்மை தன்மை குறையுது, குழந்தை பிறக்கிற தன்மை குறையுது. இந்த சாராய கடை திறந்து வச்சு சாராயத்தை உற்பத்தி அதிகமாகறதுனால தான் கல்லு இறக்குமதி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணமாக்க இதெல்லாம் குறைஞ்சிரும். நம்மளுக்கு வருமான ரீதியாகவும் நல்லா வரும், உடம்பு ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் வராது. இயற்கையான ஒரு மதுபானம்னு சொல்ல முடியாது, இயற்கையான ஒரு குடிக்கிற திராவந்தியம் கல்லு. இது பெண்ணா இருந்து நீ பேசுறியான்னு கேட்கலாம். பெண்ணு ஆணு எல்லாரும் குடிக்கலாம், குழந்தைங்க எல்லாரும் குடிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நான் குடிச்சிருக்கேன், அது உடம்புக்கு நல்லது. ஏன் கல்லுங்கிற? கல்லுன்னு சொல்றேன், கொஞ்சம் தள்ளி நில்லு. நான் சொல்றேன் அது பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு. இந்த குழம்புக்கு ஆண்மைத்தன்மை குறைஞ்சதுனால நம்ம மருத்துவமனைக்கு நம்ம உடலை செக் பண்றதுக்கு போறோம். அதனால மருத்துவருக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு தான் அதனால பயன் தவிர நம்மளுக்கு பயன் கிடையாது. நம்ம உடலுக்கு கேடு. அப்படியே நம்ம அதை உருவாக்கி நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அது நம்மள மாதிரி இயற்கையாக பிறக்கிற மாதிரி அது ரொம்ப உறுதியாக அந்த பிள்ளைகள் இருக்காது. ரொம்ப பொத்தி பாதுகாப்பு பண்ண வேண்டிய வரும். இதெல்லாம் நம்மளுக்கு கல் இறக்குனா அந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த மதுபானத்தை நம்ம கொடுக்கறத நிப்பாட்டிடுவோம். அதனால தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக தெலுங்கு திராவிட மாடல் கட்சி இதை தடை பண்ணியிருக்காங்க. நான் சுயமாக உழைச்சி சிந்திச்சு உடம்புக்கு தீங்கு வராது நம்ம செஞ்சிருவாங்கண்டு. தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது மதுவானதற்கு காரணம் காடுகிற முதலாளிகள், மக்களின் தலைவர்கள் அல்ல, சாராய ஆலையின் அதிபர்கள். இதை நம்ம பண்ணணுமாக்க நம்ம அதிக ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை, அதிக செலவு வராது. நம்மளுக்கு சுயமா நம்ம சம்பாரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் அவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அவங்க பேசுறது ஒண்ணு திராவிட மாடல். டிவிகேக்காரங்க பேசுறது நாங்கள் டிவிகே இதைத்தான் அவங்க பேசுவாங்க. டிவிகே தளபதி. இதை தவிர மக்கள் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பதர்களிடத்துல நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட. இந்த மாதிரி விவசாய ரீதியாக நம்மளுக்கு வருமானம் வரணும். இந்த மாதிரி இயற்கையான பொருள் எல்லாம் நம்மளுக்கு வரணும்டா அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வரணும். நம்ம தமிழ் மக்கள் ஆட்சியில் நிப்பாட்டினாத்தே இதெல்லாம் நடக்கும்.